மார்கழி மாதம் 19ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 19. குத்து விளக்கெரிய கோட்டைக்கால் கட்டில் மேல் மேத்தென்ற பஞ்ச சாயனத்தில் மேலேறி கொத்தலார் பூங்கையில் நம்பினான் கொங்கை மேல் வைத்து கிடந்தார் மலர் மார்பே வாய்த்திரவாய் மைத்திரன் கண்ணினாய் நீ உன் மணவாளனே எத்தனை போதும் தூயலாய் ஓட்டைக்கான் எத்தனை ஏழும் பிரிவற்ற கில்லாயால் தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நம்பினேன் நாச்சியாரின் மடியில் இனிய நித்திரையில் இருக்கும் பெருமாளை மிக மென்மையான அன்பும் உரிமையும் கலந்து எழுப்புகிறாள். குத்து விளக்கை ஒளி வீச அழகான கட்டில் மீது மென்மையான பஞ்சு படுக்கையில் பெருமாள் சுகமாக உறங்குகிறார். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கூந்தல் கொண்ட நம்பினை மார்பின் மீது தலை வைத்து தாமரை போன்ற மார்புடன் உறங்கும் பெருமாளை தயவு செய்து விழுத்து வாயை திறந்து பேசுவீரோ. கண்ணில் மை தீட்டி அழகிய நம்பினையே, உன் கணவரை எவ்வளவு கேட்டாலும் எழவிடாமல் தடுக்கிறாயே. சிறிது நேரம் கூட அவரை பிரிந்து இருக்க உனக்கு பொறுமை இல்லையோ? இது ஆன்மீக ஒழுக்கத்துக்கு ஏற்றதல்ல. எங்களை அவளுடன் ஏற்றுக்கொள் பாவாய். உள்ளறிந்த பக்தி கருத்து. பெருமாள் நம்பினே பரந்தாமா ஜீவாத்மா. நம்பினையினும் பிரிவற்றாமையும் இறைவனுடைய நிலைமையை ஒன்று பாட ஆண்டாள் வேண்டியது. உலக நன்மைக்காக பக்தர்களுக்காக பெருமாள் விழித்து அருள் செய்ய வேண்டும். ஓம் நமோ நாராயணா.